Taste the Daily. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில சதம் விளாசி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்ட நிதிஷ்குமார் ரெட்டியை சச்சின் டெண்டுல்கர் பாராட்டியிருக்காரு. இந்திய அணி முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்த நிலையில நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட் போட்டிகள்ல தன்னுடைய முதல் சதத்தை பூர்த்தி செய்தார். இவரை பாராட்டியிருக்கும் இந்திய முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்தே சிறப்பா விளையாடி வரும் நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ எப்போதும் நினைவில் நிற்கக்கூடிய சதத்தை விளாசி இருக்காருன்னு தெரிவிச்சிருக்காரு. பும்ராவோட பந்து வீச்சை தைரியமா எதிர்கொண்டு சிக்ஸர்களை விளாசி அசத்திய ஆஸ்திரேலிய இளம் வீரர் கான்ஸ்டாஸ் பும்ராவை நான் தொடர்ந்து டார்கெட் செய்வேன்னு தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில அதுக்கு பதிலளிக்கும் விதமா பேசியிருக்கிற இந்திய வீரர் பும்ரா, இது போன்ற பல அனுபவங்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா கான்ஸ்டாஸ் ஒரு சுவாரஸ்யமான பேட்ஸ்மேன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் நான் எப்போதும் போட்டியிலிருந்து தொலைவில் இருப்பதா உணர்வதில்லைன்னு, எனக்கு விக்கெட் மிகவும் அருகில் இருக்கிறது அப்படின்னே தொடர்ந்து உணர்வேன்னு பும்ரா தெரிவிச்சிருக்காரு. கிரிக்கெட்ல சிறப்பா விளையாடும் வீரருக்கு ஆண்டுதோறும் வளர்ந்து வரும் இளம் வீரர்களுக்கான விருதை ஐசிசி வழங்கி கௌரவித்து வர்றாங்க. அந்த வகையில 2024 ஆண்டோட விருதுக்கு 4 பேர் கொண்ட பரிந்துரை பட்டியலை ஐசிசி வெளியிட்டிருக்காங்க. அதுல இங்கிலாந்தை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் கஸ் அட்கின்சன், இலங்கை பேட்ஸ்மேன் கமிந்து மெண்டிஸ், பாகிஸ்தானின் சைம் அயூப் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.